திரு ஜீவா, விமர்சனங்களை கடந்து ஒரு புது பட்ஜெட், ஒரு புது அரசு ஒரு முழு பட்ஜெட்டை புதுசாக போட்டு ஓரளவுக்கான ஒரு வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு முதல் அடியில் ஓரளவுக்கு அவங்க ஒரு கிரிப்போட பயணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, இப்போ இது புதியவர்கள், நிர்வாகம் தெரியாது, பயின்று கொண்டு இருக்கிறார்கள், முதன்முறை தானே, இது மாதிரியான விஷயங்கள் வேற எல்லாத்துக்கும் பொருந்தும். முத ஸ்கூட்டி ஓட்டுறவங்க, ஸ்பெண்டர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு. பட் அரசியலுங்கிறது நீங்கள் நான் இனிமேல் பிறக்க போகிற தலைமுறை எல்லாம் சேர்ந்தது. தமிழ்நாடு ஒன்றும் புதுசு கிடையாது, சட்டமன்றம் புதுசு கிடையாது, பட்ஜெட் புதுசு கிடையாது, காவிரி பிரச்சனை புதுசு கிடையாது. இன்னைக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் காவேரி, மேகதாது இது குறித்து ஒரு வார்த்தை இல்லை. வேளாண் இதில் நீர்ப்பாசன குறித்து ஒரு வார்த்தை வரலை. அப்போ இது என்ன மாதிரியான வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விவசாயிகளுக்கான இது இவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவும் கிடையாது, கரும்புக்கான குவிண்டால் எதுவுமே கிடையாது, இவங்க சொன்னதற்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. பல விஷயங்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பற்றிய பேச்சு மூச்சே இல்லை. அப்போ நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம், என்ன வேணாலும் செய்வோம், தேர்தலுக்கு முன்பு வந்ததுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டால் இப்போ தான் நடைபயிலும் குழந்தை அப்படிங்கிறது ஏற்புடைய வாதமாக இருக்காது. இதனால் பாதிக்கப்பட போகிறது நாம தான். நம்ம இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெருமைமிகு மாநிலம், பண்பாட்டு தளத்தில், முற்போக்கு தளத்தில், பொருளாதார தளத்தில், கல்வியில், பெண் கல்வியில் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாமே இந்த 2 மாதத்தில் கீழே போயிருக்கு. புள்ளி விவரங்களோடு இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே மேலே போயிருச்சுங்க. அதில் எனக்கு ஒன்று சேர்த்தே சொல்ல, நீங்கள் 74% முதலீடு இந்த 2 மாதத்துல டிஃபீட் ஆயிருக்கு. நமக்கு கடந்த அரசுகள் சொல்றது இப்பதாங்க கவர்மெண்ட் பழகிட்டு இருக்காங்க. கடந்த அரசுகள் வச்சு செயல்படுத்தின திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பேர் மாத்திட்டாங்கன்னு விமர்சிக்கிறோம். ஆனா நீங்க எல்லா திட்டங்களையும் செய்யணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது தானே. பேரை மாத்துறாங்க, வெற்றின்னு அவங்க சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பெயரை சுட்டி கொள்கிறார்கள் தவிர இந்த திட்டம் வேண்டாம், இது அதிமுக அரசு கொண்டு வந்தது வேண்டாம், இது திமுக அரசு கொண்டு வந்தது வேண்டான்னு இல்லை. அப்ப எப்படி மாநில வளர்ச்சி பாதையில போகாம பின்தங்கிரும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. பேர் மாற்றம் அப்படிங்கிறது மாற்றத்துக்கான அறிகுறி கிடையாதுல்ல. முதல்ல போகுதுன்னு நான் கேட்கிறேன். நான் முதல்வன் வேற ஒரு வடிவத்தில் இருக்கதானே போகுது. நான் என்ன கேட்கிறேன், வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிப்பதா இருந்தா இந்த மாதிரி உங்க சிந்தனை சிந்திக்காது, உங்க புத்தி சிந்திக்காது. பேரை மாத்து, அவங்க வச்ச பேர் வேணாம், இதுவே ஒரு வளர்ச்சிக்கானது கிடையாது. இது கலைஞர் ஜெயலலிதா காலத்தில் நடந்தப்பே விமர்சனமாச்சு. இப்போ கடந்த முறை எடப்பாடி படம் போட்ட பேக் இருந்தப்ப அதை மாற்றுறதுக்கு ஒரு செலவாகுங்க, நேரம் ஆகுங்கிறப்ப இருக்கிற வரையும் விடுங்க, நீ புதுசாக அடிக்கும் போது எடப்பாடி வேணான்னு சொன்னாங்க. அம்மா உணவகம் பேரை மாற்றாதீங்க, ஜெயலலிதா படத்தை கூட எடுக்காதீங்கன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான செயல். ஆனால் இங்கே வந்ததுலேருந்தே பழி வாங்கிறது, கைது, அவங்க பேர் வந்துடக்கூடாது, இவங்க இது மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க தேர்தலுக்கு முன்பு எப்படி பேசி என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வாக்குகள் பெற்றாங்கிறத தயவு செய்து இப்பயாவது மக்கள் புரிஞ்சுக்கல. இந்த ஒரு தேர்தலோட தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் முடிய போறது இல்லை திரு ஜீவா. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இருக்கு. இந்த தேர்தலில் அவங்க பேரை மாத்தியோ ஏதோ ஒரு வடிவத்திலேயோ இன்னும் அதிகமான ஓட் பேங்க் கிரியேட் பண்ணணும், போய் சேரணும்னு நினைப்பாங்க தானே. அவர் கட்சியா, அவங்க கட்சி, ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சி ஜெயிக்க எல்லா கட்சியும் நினைக்கிறதானே. அது நினைக்கட்டும், அது நான் வேணான்னு சொல்லல. நான் பேசுறது கட்சி தொடர்பான விஷயங்கள்ல, இது மாநில தொடர்பான விஷயம். இப்ப உங்க கட்சி செயற்குழு குறித்து நம்ம வாதம் பண்ணல, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட்ஜெட்டுங்கிறது உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இது ஒரு முதன்மை மாநிலமா இருந்தது, பின்னாடி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பேசியிருக்கிறாங்க. ஏங்க அந்த எல்னினோ குறித்தெல்லாம் அவங்க பேசாம இருந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய, இன்னைக்கு அக்டோபர் மாதம் பேரழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அச்சுறுத்துறாங்க. அவர் இந்த நீர்நிலை நிபுணர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, அக்டோபர் மாதம் இப்போ வெயில் கொள்ளுது ஜூன் மாதத்துல சொல்லிட்டு இருந்தோம், அக்டோபரில் பாருங்க 2015 விட மோசமான அழிவு வரும்னு சொல்றாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனால் அப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்னினோனா என்ன அப்படின்னு, 2015 விட மோசமாக இருக்குங்கிறாங்க. அதை பற்றிய ஒரு ஆய்வு மனநிலையே அவங்களுக்கு இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த A1 சிட்டிக்கான பண ஒதுக்கல், அது என்ன வரையறை, திட்டமிடலே இல்லைங்கிறாங்க. A1 வல்லுநர்கள், நிபுணர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, எங்க A1 சிட்டினா அவர் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அது என்ன ஒரு மாதிரி கணக்கு காமிக்கிற மாதிரி. அதாவது முதல்ல இவங்களுக்கென்று தனியாக ஒரு திட்டம் இது பண்ணல, அப்படியே அறிவித்தாலும் அது எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் கணக்குக்கு அறிவிப்பது போல இருக்கு. இது எல்லாமே ஆபத்தாக பார்க்குறேன். அதாவது இதுவரை நடந்த திமுக சண்டை மாதிரி இது இல்லை. இது வேற என்ன ஆபத்துன்னு சொல்லுங்க. எதை பற்றியுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்ல. எல்னினோவா இருக்கட்டும், A1 சிட்டியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. வேற பிரச்சனைக்குள்ள போய் மாநிலம் சிக்கிக்கும்னு பயப்படுறீங்களா? கண்டிப்பா வளர்ச்சியோடைய வேகத்துல கொஞ்சம் மட்டுப்படும்னு பாக்குறீங்களா?
வளர்ச்சியோட வேகம்லாம் மட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இவ்வளோ குறுகிய காலத்தில் பெரிய லெவலில் மட்டுப்படுதுங்க. எல்லாமே ஆந்திராவுக்கு போனதுலேருந்து இப்போ எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் நம்மளோட எல்லா தளத்துலையும் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் புள்ளி விவரங்களையும் முன்னாடி போயிட்டாங்க. 74% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதுலேருந்து நடக்குது, என்ன மாதிரியான இது எல்லாமே நிர்வாகத்திறன்மின்மை எல்லாம் தானே. இப்போ பிடிஆர் வந்த உடனே உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களை வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் வந்தாங்க, ரகுராம் ராஜன் போன்ற எல்லாருமே இருந்தாங்க. அதையெல்லாம் கூட விமர்சனமாக பார்த்தாங்க. இவங்க என்ன சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க? கடன் வாங்குறதுல இருந்து இந்த கவர்மெண்ட், கடந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் செஞ்சாங்க? கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கினது அவங்க என்ன சொல்றாங்க? இது ஒரு சமூக முதலீடுங்க. நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். பெண்களுக்கான செலவு, இளைஞர்களுக்கான செலவு, முதன்முறை படிக்க வைப்பதற்கான செலவு, இடஒதுக்கீட்டில் வருவதற்கானது, இது எதுவுமே அவங்களுக்கான செலவு இல்லைங்க, சமூகத்துக்கு திருப்பி வரப்போகுதுங்க, கல்விக்கும் பெண்களுக்கும் கொடுக்க போறதுன்னு. ஆனால் நீங்கள் செலவு பண்றீங்க, எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் கடன் கடன்னு சட்டியை வலிச்சு வச்சிருக்கிறாங்க. கஜானா காலி. கஜானான்னு ஒன்று காலி ஆகவே ஆகாது. பொருளாதாரம் தெரிஞ்சவங்க பேசவே மாட்டாங்க. இது எல்லாம் தான் சிக்கல். இது லேமேனுக்கு ஏதோ லேமேனுடைய பொது புத்தியை தூண்டி விடக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சு அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்போ அவங்க பட்ஜெட் போடும்போது அப்படியே திமுக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட்டுட்டு பேரை மட்டும் மாற்றி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எதுவுமே இல்லையேங்க. இவ்வளவு 2 வருஷம் கழிச்சு நாங்க பண்ணுவோம், 2 ஆண்டுக்கு பிறகுதான் செய்வாங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை செய்வதற்கு நிதி ஆதாரம் வேணும். அது மட்டும் இல்ல, இவங்க இந்த விமர்சனங்கள், இந்த குற்றச்சாட்டு தான் திமுக மீது வச்சாங்க. அவங்க லேட் ஆகும் போது திரு ஜீவா தங்க மோதிரம் திட்டம்லாம் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சி தலைவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களே பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் செய்வாங்க. அது அரசு பணம் கிடையாது, அது மாவட்ட செயலாளருடைய பணம். போஸ்ட் அடிச்சுட்டு ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள் அவங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா பிறந்த நாளுக்கு 24ஆம் தேதின்னு பிள்ளைகளுக்கு மோதிரம் போடுவாங்க. இப்போ இவங்க அரசு எல்லா குழந்தைங்களும் சொல்லிட்டு அரசு மருத்துவமனை மட்டும் சொல்லியிருக்காங்க. தங்க வைக்கிற விலையில போட முடியும்? போட முடியாது. தங்க வாங்காதீங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது தனி சப்ஜெக்ட். தங்கமே வாங்காதீங்கன்னு மோடி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுல ஒரு சில சதவீதம் குறையுதுங்கிறது வேற. ஆனா ஜீவா அச்சப்படுறாரு, சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்குவோமோ அப்படின்னு அச்சப்படுறாரு. கல்வி குறியீட்டுல, பொருளாதார குறியீட்டுல, வேலைவாய்ப்பு குறியீட்டுல எல்லாத்துலயுமே மற்ற மாநிலங்களோட நம்ம பின்தங்கிறோமே. முதலீட்டு குறியீட்டுல தேவையற்ற அச்சம். 100 நாள்ல இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு எப்படி வருகிறார்கள் என்று புரியல. எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர் இப்படிப்பட்ட அழுத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றும் எனக்கு புரியவில்லை. 2வது, 1000 ரூபாய் கொடுக்கறத ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது ஆரம்பித்தார்? 27 மாதங்கள் பொறுத்து தான் ஆரம்பித்தார். முக்கியமான ஒரு வாக்குறுதி அது. 2021 மே மாதம் பவருக்கு வந்தாரு. 23 செப்டம்பர்ல 27 மாதங்கள் பொறுத்து தான். அப்ப அங்க ஒரு நியாயம், எங்க ஒரு நியாயம் பேச முடியாது. இல்ல வெல்ஃபேர் என்ன சொல்றேன், இவ்வளவு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷமா இருக்கணும். 100 நாள் முடியாத செயல்படுத்துறத விட்டுருவாங்க. 100 நாள் சார், 100 நாள் முடியாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து அவங்க பின்னோக்கி போறாங்க, பின்னால இழுத்துட்டு போறாங்க, இருண்ட காலத்துக்கு போறாங்க, கலப்பிரர் காலத்துக்கு போறாங்க என்பதெல்லாம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்படி சொல்றவங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல. பொருளாதார நிபுணர்கள் சொல்லுங்க, யாரு என்னன்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்தெந்த டேட்டான்னு சொல்லுங்க. நீங்க அப்படி பொத்தாம்போதுவா சொல்லக்கூடாது. 2வது சார், இப்படிப்பட்ட விஷயங்கள் சார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு 100 நாள் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து அங்க ஓடி போச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இங்க போயிடுச்சுலாம் என்ன பொறுத்தவரையில தவறான ஒரு வாதம். நீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது எப்படி வருது, அது வந்ததுன்னா அதோட ஜென்ரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்றது என்ன, அவங்க டிஎம்கே பீரியட்ல அவங்க சொன்ன அளவுக்கு செஞ்சாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தாவேகா சார்பாக பேசுறதுக்கு இந்த மேடையில் யாரும் இல்லை, கவர்மெண்ட் சார்பாக பேசுறதுக்கு ஆளே இல்லை. இதுதான் இந்த கவர்மெண்ட்டை பற்றின பெரிய சிக்கலை. அவங்களுக்கு அதீதமான நேரேட்டிவ் கண்ட்ரோல் இருந்தது. இவங்களுக்கு சுத்தமாக நேரேட்டிவை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. அவங்க செய்யறதை கூட அவங்களால சொல்ல முடியல. இப்போ ஜீவா ஒரு பாயிண்ட் சொன்னார், எல்னினோ விஷயங்களை பற்றி கவர்மெண்ட் போட்ட கமிட்டி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். அது வெளியில பேசுறதுக்கும் மீடியால டிஃபெண்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஆள் இல்ல. இதுதான் இந்த கவர்மெண்டோட சாபக்கேடு. பட்ஜெட்ல சொல்லல, அததான் சொல்றேன். பட்ஜெட் பேப்பர்ல இல்ல, கரெக்ட். அவர் பட்ஜெட் ஸ்பீச்ல சொல்றாரான்னு பார்க்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க பட்ஜெட் பேப்பர்ல அது இல்லன்றது நியாயமான பாயிண்ட். ஆனா அரசு செயல்படுத்தி, அதை தானே உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அதாவது பொலிட்டிக்கல் கைடன்ஸ் இல்லாம ஒரு பட்ஜெட் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணீங்க சார். ஆல்ரெடி ஒரு கமிட்டி கீழே ஒர்க் பண்ணல. அரசின் நிலைப்பாடு குறித்த அறைகூவல் தானே பட்ஜெட், மக்களுக்கு சொல்றதானே. கார்த்திகேயன் அதை தான் சொல்றேன். ஒர்க் பண்றத கூட அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. இது யார்
அவங்க தான் அதான் அவங்க தலையெழுத்து. அவங்களை யாரும் தடுக்கலையே. தடுக்கல. அதுதான் அரசாங்கத்தை அவங்க யாரும் பிரச்சனை. தடுக்கல. செய்யறது கூட அமைச்சரை அவங்களால யாரும் சொல்ல முடியல. இல்ல நீங்க வந்து க்ளூமி பிக்சரை பிரசன்ட் பண்ணாதீங்க, இருண்ட காலம்னு சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போலன்றது. ஆந்திராவுக்குலாம் போக வேண்டியது 100 நாள் கூட ஆவாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து எல்லா முதலீடும் ஓடி போச்சுன்றது எந்த அடிப்படையில பேசுறீங்க? தமிழ்நாட்டிலே வாழலாம், ஆந்திரா போக இல்ல, அதை வேண்டியது. மறுக்கலையே. தாவேகா இதுவரை அந்த குற்றச்சாட்டை மறுக்கல. ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து பல நிறுவனங்கள் போயிருச்சு அப்படின்னு இல்லங்க, ஒரு 2 மாசம் பீசஸ்ல எடுத்து பேசக்கூடாதுங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றத பத்தி நீங்க பேசும்போது ஓராண்டுக்கு ஈராண்டுக்குன்னு பேசணும். 100 நாள் கூட ஆவாத கவர்மெண்ட்டை பார்த்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிச்சுன்றது காலாண்டு கணக்கீட்டுல தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த 3 மாதம் நீங்க சொல்றத ஒரு காலாண்டுன்னு வச்சு கணக்கிட்டு தான் அது அளவுகோல் அல்லன்ற நான். சரி பேசு.